சிலர் தங்கள் வாழ்க்கையில் 5 ஆண்டுகளுக்கு பின், 10 ஆண்டுகளுக்கு பின் தாங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு அடியாக காட்டும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து நாம் காலடிகளை எடுத்து வைத்து செல்லும் பொழுதுதான் உன்னதமான வழிநடத்தலை தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் கடைசி பாடத்திற்காக வரவேற்று வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே உயிர்த்தெழுதலை குறித்தும் மேன்மையான சரீரத்தை குறித்தும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் உன்னதமான கொள்கையை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்துகிறவர்கள் என்றும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனே நமது சரீரத்தை உருவாக்கியவர், அதேபோல் மற்றும் ஒரு சரீரத்தை அவராலே உருவாக்க முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் தேவையா? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களா? எது உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமானது? பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? கற்றுக்கொள்ள செய்திக்குள் தொடர்ந்து செல்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் நிருபத்தின் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இன்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே அநேக காரியங்களை குறித்து பவுல் பேசப் போகிறார். முழு திருச்சபையையும் மனதிலே கொண்டவராக அவர் பேசுகிறார். முதல் 4 வசனங்களிலே பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்தும், 5 முதல் 9ஆம் வசனங்களிலே தன்னை குறித்த சில காரியங்களையும் தன்னுடைய திட்டங்களையும் கூறுகிறார். 10 முதல் 24ஆம் வசனம் வரை கேடான கொரிந்து பட்டணத்திலேயும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்களை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். கடந்த அதிகாரத்திலே பவுல் உயிர்த்தெழுதலை குறித்தும் மேன்மையான சரீரத்தை குறித்தும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் உன்னதமான கொள்கையை குறித்தும் பேசிவிட்டு, பின்பு சகோதரர்களே, இப்பொழுது நாம் உன்னதங்களிலே இருக்கிறோம், எனவே அப்படியே நாம் மேகங்கள் மேலேயே தங்கியிருப்போம் என்று சொல்வார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் அதற்கு மாறாக திடீரென்று சொல்லி அடிமட்டத்திற்கு போய்விட்டாரோ என்று எண்ணுகிறீர்கள். எருசலேமிலே பரிசுத்தவான்களாயிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு தர்ம பணத்தை சேகரிக்கும் காரியத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் நாம் பணத்தை குறித்து பேசக்கூடாது, பணம் சேகரிப்பதை குறித்து பேசக்கூடாது, அது உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மட்டுமே பேச வேண்டும் என்று கூறுவார்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு சொல்வார்கள் என்றால், அவர்களுக்கு கொடுக்கும் மனம் இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையை சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல சிலர் இதை குறித்து பேச விரும்புகிறதில்லை. அதே வேளையிலே சில இடங்களிலே இது மிக அதிகமாகவும் பேசப்படுகிறது. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 16:2. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். வாரத்தின் முதலாவது நாளிலே, ஒருவேளை நீங்கள் வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக முடியாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ள சபையாக கூடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம். அது தேவனை நாம் தொழுது கொள்வதின் ஒரு பகுதி. ஒருவேளை இது சிலருக்கு வேடிக்கையாக தெரியலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியாக அந்நாட்களிலே வாரத்தின் முதலாவது நாள்தான் சபை கூடி வந்தது. இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாள் காலையிலே தான் உயிரோடு எழுந்தார், சனிக்கிழமை அல்ல. மேலும் எப்படி கொடுக்க வேண்டும்? தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இங்கே அவர் தசம பாகத்தை குறித்தோ காணிக்கையை குறித்தோ எதுவும் சொல்லவில்லை. தேவன் அவர்களை எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படி அவருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகுந்த செல்வந்தன். அவனுடைய தொழிற்சாலையிலிருந்து அவனுக்கு நல்ல வருமானம் கிடைத்து வந்தது. ஒரு நாள் தனது போதகரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் ஏன் தசமபாகத்தை குறித்து பேசுகிறதே இல்லை?
அதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது போதகர் அவனை பார்த்து, நீங்கள் சொல்வது சரிதான், பழைய ஏற்பாட்டிலே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய அறிவுப்படி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொருவரும் தன் தன் வரவுக்கு தக்கதாகத்தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, மேலும் அந்த சகோதரனை பார்த்து, உங்கள் தொழிற்சாலை நன்றாக செயல்படுகிறது, உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சபையிலே சிலர் 10ல் 1 கூட கொடுக்க முடியாதவர்களாயும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் 10ல் 1 பங்கு கொடுக்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார் என்று நான் நினைக்கவில்லை. நம்முடைய சபையிலே இன்னும் சிலர் செழிப்பாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் தங்கள் வரவுக்கு தக்கதாக கொடுக்கிறதில்லை. அவர்கள் தசமபாகத்தோடு நிறுத்தி கொள்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் தங்கள் வருமானத்திலே பாதி வருமானத்தை கொடுக்கலாம் என்று கூறினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த தொழிலதிபர் போதரிடத்திலே வந்து தசமபாகத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. பவுல் அப்போஸ்தலன் அங்கே செல்லும் நாட்களிலே எல்லாரும் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. ஆனால் சில இடங்களிலே மற்ற சத்தியங்களை குறித்து பேசுவதற்கு இணையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் கூற வேண்டியது இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காணிக்கையானது எப்படி சேகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 16 3-4 வசனங்கள். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நான் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். எருசலேமிற்கு அந்த தர்ம பணத்தை கொண்டு செல்வதற்காக சிலரை தெரிந்தெடுக்கும்படியாக சொல்கிறார். எந்த ஒரு இடத்திலேயும் சிலர் சேர்ந்து பண பொறுப்பை கையாள்வது சிறந்தது. கர்த்தருக்கு என்று சேகரிக்கப்படும் காணிக்கைகளை ஒரு தனி மனிதனிடத்திலே கொடுப்பது நல்லதல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஒரு விசுவாசியை, ஒரு கிறிஸ்தவனை நாம் அவருடைய உண்மையை குறித்து சந்தேகப்படலாமா என்று கேட்கலாம். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒரு மனிதன் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கும் சோதனை உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் பணத்தை கையாளுவதற்கான ஒரு நல்ல வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். இங்கேயும் அவர்களுக்கு இருந்த சுயாதீனத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிறிஸ்தவ ஈகை தொடர்பான வார்த்தைகளை நாம் படிப்பது ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. இந்த வேத பகுதியிலே கிரேக்க மொழியிலே லோகியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது சேர்க்கப்படும் தர்ம பணம். மேலும் அவர்களுடைய உதாரத்துவத்தை குறித்து பேசுகிறார். இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சேரிஸ். இதுதான் கிருபை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது பொருள் சகாயம் செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கொய்னோனியா. அதாவது ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது யுலோகியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே டயகோனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பகிர்ந்து கொடுக்கும் ஊழியமாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 24:17 தர்ம பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இரக்கத்தினாலே செய்யப்படும் ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை. இந்த எல்லா வார்த்தைகளுமே கர்த்தருக்காக கொடுப்பது என்பதையே அடிப்படையாக சொல்கிறது. இங்கே கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தையானது உபகாரம். அதாவது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கொடுப்பது என்பதற்கான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராம புத்தகத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகளிலே தசமபாகத்தை குறித்து கூறியிருக்கிறார். ஆரம்ப காலங்களிலே இஸ்ரவேல் தேசமானது தேவனால் ஆளப்பட்டு வந்தது. எனவே இஸ்ரவேலர் கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை குறித்து அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுத்தது, ஆலயமும் முக்கியத்துவம் கொடுத்தது. நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 30% தங்கள் மொத்த வருமானத்திலே அவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பது தெரிய வரும். அது தேவன் திட்டம் செய்த காரியம். இப்பொழுது கிருபையின் காலங்களிலே கிருபைக்கு கீழாக நாம் எப்படி உதாரத்துவமாக கொடுக்கலாம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆவதாக எழுதும் கடிதத்திலேயும் 9வது அதிகாரத்திலே அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:5-6 வசனங்கள். நானும் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான்
உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழை காலம் முடியும் வரையும் இருப்பேன். நான் எங்கே போனாலும் என்று அவர் சொல்கிற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அவர் எங்கே போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன் எந்த திட்டமும் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். தேவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு அநேக நாட்களுக்கு பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு அடியாக அவரை வழிநடத்தி சென்றார். எனவேதான் பக்தன் பாடும்பொழுது, காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன், வேறு ஒளி இல்லை வீடும் தூரமே நடத்துமேன், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன் என்று பாடியிருக்கிறார். சிலர் தாங்கள் எங்கே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், 5 வருடங்களுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு தாங்கள் என்ன செய்வோம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு அடியாக காட்டும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து நாம் காலடி எடுத்து வைத்து செல்லும் பொழுது, தேவன் உன்னதமான வழிநடத்துதலை நமக்கு கொடுக்கிறார். இருதயத்திலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தாலும், மனித அறிவினாலே உண்டாகிற திட்டங்களை அல்ல, தேவன் வழிநடத்தும் பாதைகளை செல்வதே சிறந்தது. 1 கொரிந்தியர் 16:7 பாருங்கள். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். கொரிந்து பட்டணத்துக்கு செல்ல வேண்டும் என்று தனக்கு இருந்த திட்டத்தை குறித்து சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால்தான் நான் வருவேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் தேவையா? தேவை பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும். தேவன் விரும்பும் பொழுது நம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு சென்ற காலங்களிலே மிக உறுதியான திட்டங்கள் அவருக்கு இல்லை. தேவனே அவரை வழிநடத்த தொடர்ந்து தேவனை பின் சென்றார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது, 2வது சுவிசேஷ பிரயாணத்திலே தேவன் எப்படி மிக வித்தியாசமாக பவுல் அப்போஸ்தலனை வழிநடத்தினார் என்பதை கற்றுக்கொண்டோம். பவுல் ஆசியாவிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவரை ஐரோப்பா கண்டத்திற்கு அனுப்பிவிட்டார். தான் ஐரோப்பா கண்டத்திற்கு செல்லுகிறேன் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கே கீழ்ப்படிந்து சென்றார். 1 கொரிந்தியர் 16:8 ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏற்கனவே பார்த்தோம், இந்த கடிதத்தை எபேசு பட்டணத்திலிருந்து எழுதினார். மேலும் அவர் சொல்லுகிறது போல பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எபேசு பட்டணத்தில் இருந்த வாய்ப்பை குறித்து இவ்வாறு அவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபைக்கு கூறும்பொழுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் பல ஊழியங்களுக்கு இவ்வாறு திறந்த வாசல்களை கொடுத்திருக்கிறார் என்றாலும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக உறுதியாக நிற்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதிகள் இருக்கத்தான் செய்வார்கள். என்றாலும் கர்த்தரே கதவை திறக்கும் பொழுது அதை யாரும் பூட்ட முடியாது. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது மகிமையோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் அவர் கொரிந்து பட்டணத்திற்கு செல்லுவார். கொரிந்து பட்டணம் மிக ஒழுக்கக்கேடான ஒரு பட்டணமாய் இருந்தது. பாலோரு பாவங்கள் பெருத்திருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பல விசுவாசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் உலகத்தால் கரையப்படாதபடிக்கு தங்களை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், 1 கொரிந்தியர் 16:10-11 தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். ஏன் பவுல் அவர்களை பார்த்து தீமோத்தேயுவை அற்பமாய் எண்ணக்கூடாது என்று சொல்கிறார்? தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுதும் 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரன் ஒரு இளைஞனாய் இருந்தாலும் அவனுடைய இளமையை குறித்து நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். ஏனென்றால் தீமோத்தேயு கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன். 1 கொரிந்தியர் 16:12 சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன்.
ஆயிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். ஞாபகம் இருக்கிறதா? கொரிந்து சபையிலே பவுலை குறித்தும் அப்பல்லோவை குறித்தும் பேதுருவை குறித்தும் திருச்சபை மக்களுக்குள்ளே பிளவுகள் காணப்பட்டன. ஆனால் பவுல் அப்பல்லோவை நேசித்தார். எனவேதான் அப்பல்லோவும் கர்த்தருக்காக அற்புதமான ஊழியத்தை செய்கிறார் என்பதை சொல்லி மற்றும் ஒரு காலகட்டத்திலே அப்பல்லோ அங்கே வருவார் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16, 13, 14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. இது எத்தனை அருமையான ஒரு கட்டளை இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் இதை கற்றுக்கொள்வோம் என்றால் காலம் போதாது. இப்பொழுது 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 15, 16 வசனங்களை பாருங்கள். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது பொதுவாக தவறான பழக்க வழக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை குறித்து நாம் பேசுவோம். ஆனால் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். கர்த்தர் மேலே உள்ள அன்பினாலே ஆத்தும பாரத்தோடு கூட பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்வதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வருகிறவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்திருங்கள் என்றும் கட்டளை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 16, 17 வசனம். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் தான் கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுலப்போஸ்தலனுக்கு கடிதத்தை கொண்டு வந்தவர்கள். எனவேதான் அவர்களை குறித்து பாராட்டி நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை இவர்கள் செய்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைகிறார். வசனம் 18 பாருங்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். இதன் பொருள் என்ன? அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார். வசனம் 19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆம், ஆசியா கண்டத்திலே தான் அநேகர் அந்நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் பவுலப்போஸ்தலன் வாழ்த்துதலை அனுப்புகிறார். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 20 வசனம். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். கொரிந்து பட்டணம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றதாயிருந்தது. எனவேதான் பவுல் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட முத்தங்களோடு அல்ல, பரிசுத்தமான முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை பிரித்து எடுக்கப்பட்டதாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பது பவுலப்போஸ்தலனுக்கு இருந்த பெரிய ஒரு வாஞ்சை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 16, 21. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரமும் பவுலப்போஸ்தலன் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட பகுதி முடிந்து இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தனது சொந்த கையினாலே அவர்களை வாழ்த்துகிறார். 1 கொரிந்தியர் 16, 22. ஒருவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவினிடத்திலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். பேதுருவை பார்த்து நீ என்னை மறுதலிக்க மாட்டாய் இல்லையா என்று அவர் கேட்கவில்லை. நீ என்னை நேசிக்கிறாயா என்றுதான் கேட்டார். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுவதே பிரதானமானது. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பவுல் சபிக்கவில்லை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே யோவான் 3 அதிகாரம் 17, 18 வசனங்களையும் பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு இல்லாதவர்கள் ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாகிவிட்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே,
நீங்கள் எவ்வளவு காலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? பள்ளியிலே கற்றுக்கொண்டீர்கள், உங்கள் நண்பர்கள் மூலமாக அறிந்து கொண்டீர்கள். இன்றைக்கும் உங்கள் உறவினரிலே பலர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக வாழுகிறார்கள், இல்லையா? நீங்களும் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கக்கூடாது? சற்றே சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களை நேசித்தவர். அவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே தியாக பலியாக அடிக்கப்பட்டவர். இன்றைக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். 1 கொரிந்தியர் 16:23-24 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இதன் பொருள் என்ன? நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் சக விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். எனவேதான் யோவான் தனது நிருபத்திலே எழுதும் பொழுது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நாமும் கூட கிறிஸ்துவ ஐக்கியத்திலே இருக்கிறவர்களை உண்மையான இருதயத்தோடு நேசிக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு என்றால் 1 கொரிந்தியர் 13 பவுல் அப்போஸ்தலன் சொன்ன குணநலன்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிலே காணப்படும் என்றால் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, 1 கொரிந்தியர் நிருபத்தை நாங்கள் முறையாக கற்று முடிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் படித்து குறிப்பெடுத்து கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை படிக்கும் பொழுது என்னென்ன தீர்மானங்களை செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாக உமது சாட்சிகளாக திகழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டது போல உமக்கு கொடுக்கும் பொழுது 10 1 அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்கு தக்கதாக, எங்கள் வரவுக்கு தக்கதாக நாங்கள் உமக்கு கொடுக்க, உம்முடைய ஊழியங்களுக்கு கொடுக்க, தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க நீரை எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டிய அளவு கனம் பண்ணவும், விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறவர்களாக உம்முடைய சாட்சிகளாக திகழ முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்கள் என்ன என்பதை ஒரு முறை திரும்பி பார்ப்போமா? ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கும் சோதனை உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும். தேவன் விரும்பும்போது நம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுவதே பிரதானமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆயத்தமாகி காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17.